ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் முத்திரைகள் அதனுடைய முழுமையான பலன்களை பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு முத்திரைகளுமே பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை பங்கஜ் முத்திரை. இந்த முத்திரையுடைய பலன்கள் அளவிடற்கரியது. நம்ம உடம்புல நிறைய கழிவுகள் இருக்கின்றன. இந்த கழிவுகள் எல்லாமே சரியாக வெளியேறணும். உடல் கழிவுகள், மனக்கழிவுகள். இந்த கழிவுகளில் தேக்கம் ஏற்படும் பொழுது முதல்ல அது சாதாரண கழிவுகளாக இருக்கின்றது. நீங்கள் எந்த ஒரு பயிற்சியுமே பண்ணலை, நாளாக நாளாக அது ரசாயன கழிவுகளாக மாறுகின்றது. அப்போதும் நம்ம எந்த யோக பயிற்சியும் பண்ணலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கட்டிகளாக மாறுகின்றது. அப்போவும் நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை, அது புற்றுக்கட்டிகளாக மாறுகின்றது. அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முத்திரைகள், மூச்சு பயிற்சி, யோகாசனம், உணவில் ஒழுக்கம், எண்ணத்தில் ஒழுக்கம் தேவை. அப்போ இன்றைக்கி நிறைய இடத்துல பாருங்கள், கேன்சர், பலவிதமான கேன்சர் வருது. அப்போ கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை பங்கஜ் முத்திரை. இன்கேஸ் இது பிகினிங்கில் இருந்தாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பங்கஜ் முத்திரை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. ரிசல்ட் மிக நல்ல விரைவிலே கிடைக்கும். நமக்கு முதல்ல அந்த மாதிரி ஒரு கேன்சருங்க வியாதியே வரக்கூடாது. அப்போ வராமல் இருக்கணும் அப்படின்னா கழிவுகள் சரியாக வெளியேறணும். இந்த முத்திரையினுடைய அற்புதமான பலன் இது. இதை தொடர்ந்து இதய துடிப்பு சீராக இயங்க செய்கின்றது. நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைக்கின்றது. முகப்பொலிவு கிடைக்கின்றது. சுறுசுறுப்பாக இருக்கலாம், புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். இப்பொழுது இந்த முத்திரையினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இந்த முத்திரைகளை காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கைகளை இந்த மாதிரி குவித்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை எப்படி விரிங்க. சுண்டு விரல், கட்டை விரல் சேர்ந்துருக்கட்டும். மீதி விரல்கள் விரிச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் கைகளை இந்த மாதிரி குவித்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. ஒரு 30 முதல் 60 வினாடிகள் கை குவித்த நிலையிலே இருக்கட்டும். இப்போ கை எப்படி விரிச்சுக்கோங்க. சுண்டு விரல், பெருவிரல் சேர்ந்துருக்கட்டும். மற்ற விரல்கள் விரித்து வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. ஒரு 30 செகண்ட். மீண்டும் கைகளை இந்த மாதிரி குவித்துக்கோங்க. ஒரு 30 முதல் 60 வினாடிகள், 1 நிமிடம். மீண்டும் கையை இப்படி விரிச்சுக்கோங்க. 1 மினிட். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பங்கஜ் முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கைகளை இந்த மாதிரி குவித்துக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். கை எப்படி விரிச்சுக்கோங்க. சுண்டு விரல், கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். 1 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. கை எப்படி குவித்துக்கோங்க. 1 மினிட் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்திலேருந்து சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்தில் செய்து காமிக்கிறேன். மாணவ செல்வங்கள் வஜ்ராசனத்தில் அமர்ந்து இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ பங்கஜ் முத்திரை. கை இந்த மாதிரி குவித்துக்கோங்க.
ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ அப்படியே கையை ஒரு 1 மினிட் அப்படியே இருந்துட்டு கையை அப்படி விரிச்சுக்கோங்க. இந்த நிலையில் 1 நிமிடம் 60 வினாடிகள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் கைகளை இந்த மாதிரி குவித்துக்கோங்க. 1 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த பங்கஜ் முதிரையை காலையில், மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது பயிற்சி பண்ணுங்கள். நம்ம உடம்புல கழிவுகள் வெளியே போயிடும், உடம்புல கட்டிகள் வராது, கேன்சர் போன்ற நோய் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. இதய துடிப்பு சீராக இருக்கும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், மன அமைதி கிடைக்கும், தெளிந்த சிந்தனை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.